ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பார்த்துக்க சந்தை ஒரு ஓரமாக தூங்கிட்டு இருந்தா இந்த அபி அக்கா தொப்பியை போடு ஹேட்டை போடுன்னு சொன்னாங்க. நானும் முடியாதுன்னேன். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க மினி அப்படின்னு சொன்னாங்களா. அதனால் உங்களுக்காக உடனே தலையில் இந்த ஹேட்டை நான் போட்டுட்டேன். அழகாக இருக்குல்ல இது? நேற்று பண்ணாங்களாமா இந்த கிராஃப்டை, இன்னைக்கு எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை வச்சு நான் இன்னொரு பிளான் போட்டிருக்கேன். இப்போ தான் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எங்கள் அம்மாவை பீச்சுக்கு கூட்டின்னு போக சொல்ல போகுது. அங்கே இந்த ஹேர் கிளிப்பை வச்சு எல்லாருக்கிட்டையும் ஃபில்ம் காட்ட போகிறேன், ஃபில்ம். அதனால் இன்றைக்கி கிராஃப்ட் வீடியோவை நீங்கள்லாம் பாருங்க. நான் பீச்சுக்கு போகிறேன். அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் ஒவ்வொரு வாரமும் உங்களை இனிமேல் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஸ்கூல் இருக்குது. பாய். என்ன இந்த மினி பாட்டு வந்தால் ஏதோ பேசுனா போயிட்டா? சரி, நம்ம கிராஃப்ட் வேலையை நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் யூஸ்வலாக நம்ம கேன்வாஸ் போர்டில் கலர்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை வச்சு 3 சூப்பரான கிராஃப்ட் ஐடியா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அந்த 3 கிராஃப்ட் ஐடியாஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கிங் டேப்பில் இந்த மாதிரி ப்ரஷ் பென் இருக்கு இல்லையா, அதை வச்சு இப்படி திலகம் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட டாம்ஸ் ப்ரஷ் பென் இல்லைனா நோ ப்ராப்ளம், ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரீன் அண்ட் ப்ளூ அண்ட் லாஸ்ட் ரெட்டில் டாட் வச்சு அதுக்கு நடுவில் ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் எல்லோ கலரில் இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி பார்டர் மாதிரி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நம்ம இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேடிங் இந்த மாஸ்கிங் டேப்பில் கொடுத்துட்றோம். அடுத்து இதுலேயே நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா வைலட் அண்ட் எல்லோ கலர், இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி இதே மாதிரியே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ தட் நம்ம செகண்ட் டிசைனும் ரெடி ஆகிடுது. ஸோ இந்த செகண்ட் டிசைனுக்கு அப்புறமா தேர்டு டிசைன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதையே அப்படியே கொஞ்சம் வரி வரியாக ஓஷன் வேவ்ஸ் மாதிரி இந்த மாதிரி வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறமா எல்லோ அல்லது ப்ளூ அல்லது க்ரீன், இதில் எந்த கலர் வேணாலும் காம்பினேஷனில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ நான் கொடுக்கறது ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன். எப்போவுமே பிங்க் அண்ட் ஸ்கை ப்ளூ ரொம்ப சூப்பரான கலர். ப்ளஸ் அதில் ஆரஞ்சு இல்லை பீச் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைனலாக இருக்கிறதுல இந்த மாதிரி லைட்டாக பிளாக் இல்லை பென்சில் வச்சு இப்படி கீறிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி கலர் டீல் கலர் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த எல்லோ கலர் கொடுத்துட்டோன்னா 4 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ரெடி. இப்போ செலஃபன் டேப்பை எடுத்துகிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம இதை வந்து இப்படி ஒட்டிடுறோம். செலஃபன் டேப் கொஞ்சம் நான் வந்து என்கிட்ட சின்னது இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஷேப்க்கு இருக்குது. இப்போ வந்து இது 1 இன்ச்சு செலோ டேப்னா அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச்சு மாஸ்கிங் டேப் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பண்டில் மாதிரி இப்படியே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்டில் ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் செலோஃபன் டேப்போடு சேர்த்து இந்த மாஸ்கிங் டேப்போடு சேர்த்து இதில் ஒட்டிக்க முடியும். இப்படி ஒட்டுறதுனால இதை நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாஸ்கிங் டேப்லேயும் ஒரு ரவுண்டு சுற்றுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே ப்ரிப்பேர் பண்ணியும் ஒட்டிக்கலாம். இல்லைனா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செலோஃபன் டேப் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கணும். நான் என்னோடய மாஸ்கிங் டேப் அண்ட் செலோஃபன் டேப்போடைய லென்த் வந்து டிஃபராக இருக்கிறதுனால நான் இப்போது இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அழகாக இப்படி ஒரு ரோலில் சுற்றி வச்சுடுங்க. இப்போது நிறைய பேர் உங்களுடைய ஆர்ட் ஜேர்னலுக்கெல்லாம் வாஷி டேப் வேணும் நீங்களையா, அந்த வாஷி டேப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பேப்பரில் பண்ணுவாங்க. நம்ம மாஸ்கிங் டேப்லேயே பண்ணுறதுனால நமக்கு டபுள் டேப் மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். இதே மெத்தடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பர் டேப் இருக்கு இல்லையா, அதில் கூட பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். மேலே நம்ம செலோஃபன் டேப் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கெட்சினுடைய அந்த கலர்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே வராது. அடிஷ்னலாக நமக்கு அந்த கிளாஸி லுக் கிடைக்கும். எனக்கு கிளாஸி லுக்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் லுக்குக்கு செலோஃபன் டேப் ஒட்டாமலே இதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஜேர்னலில் நீங்கள் இது எல்லாத்தையும் எப்படி ஒட்டி எப்படி அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிள் வாஷி டேப், அதுவும் நம்ம வீட்லேயே கடன் பண்ணிட்டோம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப்பை எடுத்து அப்பப்போ அந்த டிசைன் இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ உங்களுடைய ஜேர்னலில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான அப்டேட்ஸ் என்னென்ன நடந்ததோ இல்லை என்னென்ன அடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நோட் புக்குடைய ஃப்ரண்ட் பேஜ் பார்டர் டிசைனுக்கு கூட இந்த வாஷி டேப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜேர்னலில் நமக்கு நாமளே நம்மளோட டைரி வச்சுருக்கோன்னா அதை கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக டிசைன் பண்ணலான்றதுக்காக தான் ஒரு ஐடியா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேனர்ஸ், அந்த லேபிள்ஸ், அந்த வாஷி டேப், அதில் சைடில் கொடுக்குற டிசைன்ஸ், ஹார்ட்
ரெயின், சன்ஷைன் அப்படின்னு சன் வரைகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுதோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக வந்து பண்ணிடலாம். போஸ்டர் கூட வரா மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், டெக்ஸ்ட் போஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வருதோ ஒரு ஸ்மைலி, அந்த நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மண்டே டு ஃப்ரைடே உங்களோட டைம் டேபிள்ஸ், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுறது தான் நம்மளுடைய ஜேர்னல். ஸோ டைரியிலேயே கொஞ்சம் அழகான க்ரியேட்டிவிட்டியை நம்ம இன்வால்வ் பண்ணோன்னா அதுதான் ஆர்ட் ஜேர்னல். ஸோ அழகாக இந்த மாதிரி ஒரு ஜேர்னலுக்கான வாஷி டேப் வெறும் சாதாரண மாஸ்கிங் டேப்லேருந்து பண்ணியிருக்கோம். இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிராஃப்ட். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் டிஐஒயாக பண்ணுங்கன்றதுனால இதை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கிராஃப்ட் ஐடியாவுக்கு போயிடலாம். செகண்ட் கிராஃப்ட் ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதுவும் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்ட விஷயம். இந்த மாஸ்கிங் டேப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தரையில் ஒட்டிடுறோம். தரைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே ஒட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 லேயர், 4th லேயர், அதுக்கப்புறமா 5th லேயர், நெக்ஸ்ட் 6th லேயர் அண்ட் 7th லேயர் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இதுலேருந்து பிச்சுடுங்க. பிச்சுட்டு அப்படியே பின்னாடி இப்படி திருப்பி இந்த பக்கமும் இதுக்கு லேயர் லேயராக நம்ம ஒட்ட போகிறோம். அந்த பக்கம் 7னா இந்த பக்கமும் 7 ஒட்டிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டு இதை வந்து ஒரு 18 சென்டிமீட்டர் இல்லை 20 சென்டிமீட்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி சென்டிமீட்டரை இந்த மாதிரி அழகாக மெஷர் பண்ணிவிடுங்க. ஸோ எடுத்துகிட்டு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் அழகாக இந்த மாதிரி நீங்கள் இதில் வரைஞ்சிட்டு இதில் நம்பரிங்கும் இப்போ நம்ம போட்டுடலாம். 1 to இதில் நான் 18 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் வர வரைக்கும் இல்லைனா குட்டியாக 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இருந்தால் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து இதில் ஒரு சின்ன டெய்ஸி, ஒயிட் டெய்ஸி வரைகிறேன். டெய்ஸி கலர் ஒயிட்டில் இருக்கும். ஆனால் இந்த மாஸ்கிங் டேப் ஹாஃப் ஒயிட்டில் இருக்கிறதுனால நம்ம அதுலேயே கொஞ்சம் பில்டப் பண்ணி இதில் இதர் சென்டரில் நம்ம எல்லோ கலரும் கொடுத்துடலாம், இல்லைனா ரெட் கலரும் கொடுத்துடலாம். இப்போது பூ மட்டும் வரைஞ்சா போதுமா, அதுக்கான இலைகளையும் நம்ம அழகாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நான் சொன்ன மாதிரி ரெட் கொடுத்தா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அதனால் ரெட்டே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செர்ரி மாதிரி வரைஞ்சிடுறோம். எப்போவுமே நம்ம பேக்ரவுண்ட் கொடுக்குற கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வரைகிற பொருளுடைய கலர் பிரைட்டாக இருந்துச்சுன்னா இல்லை டல்லாக இருந்துச்சுன்னா பார்க்குற அந்த விஷயம் எப்போவுமே அழகாக இருக்கும். இப்போது இந்த டிஐஒய் ஸ்கேல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக இந்த ஸ்டேஷ்னரி கிட் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதை பண்ணிவிட்டேன். இப்போ அழகாக நீங்கள் இதில் லைன் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் இந்த மாஸ்கிங் டேப்பை நம்ம லேயராக கொடுத்துருக்கோம். கட்டிங் மட்டும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் தான் பண்ணியிருக்கோமே தவிர இதனுடைய அந்த அட்ஜசன்ட் சைட்ஸ் நம்ம பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸாக இது கரெக்டாக ஸ்கேல் மாதிரியே நமக்கு கிடைச்சிடும். ஸோ தேர்ட் கிராஃப்ட் என்ன பண்ண போகிறோன்னா பென்சில் இல்லை பென், ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நான் மாஸ்கிங் டேப் சுற்றுறேன். மாஸ்கிங் டேப் ஒரே ஒரு லேயர் தான் நீங்கள் சுற்றணும், அதுக்கு மேலே சுற்றக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணும் போது மாஸ்கிங் டேப் கனமாக இருக்கிறதுனால உங்களால் ஷார்ப் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு லேயர் சுற்றிட்டு அடுத்து இதில் இந்த டாசில் நம்மளே உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணது இதை இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, பென்சில் டாப், அந்த டாப்பில் இந்த மாஸ்கிங் டேப்பை நம்ம ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுறோம். செகண்டும் சுற்றிட்டு அப்படியே அந்த கம் லேயரை ப்ரெஸ் பண்ணி விடுறோம். தேர்டு லேயரும் சுற்றிட்டு அதே கம் லேயரை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு இது வந்து ஒரு ட்ரையாங்குலரில் ஃப்ளாட் மாதிரி கிடைக்கும். இப்போது இதில் இந்த டாசில் அட்டாச் பண்ணி மாஸ்கிங் டேப்பை இதில் நம்ம சுற்றணும். அப்படி சுற்றினோம்னா இது இதோட சேர்ந்து அட்டாச் ஆகிடும். ஸோ தட் அழகான ஒரு டாசில் இந்த பென்சிலை நமக்கு அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணலாம். பட் பென்சில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் ஒரே ஒரு லேயர் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக ஷார்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இதை எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஒன்று மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கீழே இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி உங்களுக்கு இது இருக்கும். கூடவே அதோடு விட்டுடலாமா, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபேஸ் இதில் நீங்கள் வரைஞ்சிடலாம். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு, ஈஸியாக இருக்கட்டும்னு 2 சர்க்கிள் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்மைலி க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ப்ளஷ் மாதிரி சைடில் பிங்க் கலரும் வைக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஒரு ஸ்மைலி வரைகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரின்சஸ் ஏதாவது வரைகிறதா இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணிவிட்டு அழகாக இப்படி நீங்கள் வரையலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப அழகாக இது கிடைக்கும். ஸோ நான் வரைஞ்சதை விட நீங்கள் இன்னும் பெட்டராக அழகாக வரைஞ்சிக்கோங்க, சரியா? ஸோ இதுக்கு தலையில் முடியும் இருக்குது, பென்சிலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி அழகாக பண்ணி நீங்களும் வந்து அசத்துங்க. இன்கேஸ் அவங்களுக்கு நீங்கள் பர்த்டே கிஃப்டாக கொடுக்கணுன்னா
இதையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கிஃப்டாக கொடுத்துடலாம். ஸோ எழுதும்போது நம்ம இதை எழுதிடலாம். அந்த ஹேர் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன். கூடவே அந்த எரேசர்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் டஸ்ட் அதிகமாக வரும்ல, அந்த டஸ்ட்டை நம்ம பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை லைட்டாக ப்ரஷ் மாதிரி இப்படி யூஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ப்ளஸ் ப்ரஷ். ஸோ நம்ம 3 கிராஃப்ட் ஐடியா, வாஷி டேப், இந்த மாதிரி பென்சில் கேப் அண்ட் டிஐஒய் ஸ்கேல் 3 பார்த்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3த்தில் எது பிடிச்சிருந்து மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.